ஹாய்ங்க, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. என் பசங்களுக்கு லீவு. ஃப்ரைடே எதுக்கு லீவு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து பிஏ டே அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி டேர்முக்கு ஒரு ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி லீவ் விட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி டே. அன்னைக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வருவாங்க, கிட்ஸ் வந்து வர வேண்டியதில்லை. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் லேர்னிங் பண்ணுவாங்க, பிளானிங்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்ககிட்ட இருந்து அன்னைக்கு அவங்களுக்கு ஃப்ரீ, அவங்க கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் மாட்டிக்குவோம் அன்னைக்கு. அதனால தான் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். பேக் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கும்பர்லாம் வெட்டிட்டு உப்பு, பெப்பர் அண்ட் லெமன் ஊற்றி ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். அடுத்து வந்து பீட்ரூட் வெட்டி வச்சது இருந்தது, அதை வந்து வதக்கிட்டு பீட்ரூட் தயிர் பச்சடியாக பண்ணிட்டேன். அப்புறம் கோபி ஸ்டஃப் பண்ணது இருந்தது, கோபி பராத்தாக்கு. அதையும் வரிசையாக ஒன்று ஒன்றா சப்பாத்தியாக போட்டு எடுத்துட்டேன். யூஸ்வலாகவே நாங்கள் அடிக்கடி இந்த கோபி பராத்தா பண்ணுவோம். எப்போ காலிஃப்ளவர் வாங்குகிறோமோ அப்போல்லாம் வந்து அந்த ஸ்டஃப் கொஞ்சம் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அதை வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அந்த வீட்டில் வந்து கோபி பராத்தா பண்ணிடுவேன். அதுக்கு வந்து தயிர் அண்ட் ஊறுகாய் ரெண்டுத்தையும் பேக் பண்ணிட்டேன். சப்பாத்தி வந்து ஒன்றா போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எக்கு வந்து நேற்றுக்கு நைட் ஆக்சுவலி நான் சாப்பிட்றதுக்காக வச்சது, அது வந்து 3 மீதி இருந்தது. அது வந்து இவங்களுக்குலாம் கொடுத்துடலாம். நான் ரொம்ப அதிகம் எக் சாப்பிட மாட்டேன், அதனால இவங்க 3 பேருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சீசன் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்தியும் போட்டு முடிச்சிட்டேன். அதை வந்து ஃபாயிலில் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு ஃபாயிலில் வந்து ரேப் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அந்த தண்ணி கோர்த்துட்டு வந்து ஒரு மாதிரி ஆகாது. ஸோ அதையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு டிஷ்யூ ஸ்பூன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். அவங்களாம் அப்புறம் தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவங்கெல்லாம் லேட்டாக எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி 12 மணி போல் தான் ரெடி ஆனாங்க. ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு. ஆக்சுவலி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் சின்ன லைப்ரரி, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதாங்க. அதனால கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் தள்ளி வந்து ஒரு லைப்ரரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய லைப்ரரி. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இவங்களாம் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. நான் ஆக்சுவலி காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எல்லாருமே லைப்ரரிக்கு வந்து விளையாட, சாரிங்க, இவங்க எப்போ வந்தாலும் விளையாட தான் செய்வாங்க. ஆக்சுவலி புக்கு படிக்க தான் வருவாங்க. ஆனால் இவனுங்க வந்ததும் விளையாட ஆரம்பிச்சானுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டேஷன்ஸ் இருக்கும், லைக் ரூம்ஸ் மாதிரி இருக்கும். அது போய் விஜய் பார்த்துட்டு வந்தாங்க. அது வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணேன். அப்புறமா அவங்க செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துட்டு ஒரு சீட்டிங் இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கலாம், அட்லீஸ்ட் அங்கே உட்காந்தோன்னா ரூம் ஃப்ரீ ஆச்சுன்னா அட்லீஸ்ட் தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இவனுங்களை ஏதாவது விளையாடுங்கடா, புக் ஏதாவது படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். புக்கு படிங்கடா அப்படின்னு சொன்னாலும் விளையாட தான் போகிறானுங்க. அதனால சண்டை போட்டுக்காமல் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அட்லீஸ்ட் நம்ம பேச்சு கொஞ்சமாவது மதிப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம்ல. மேலே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். விஜய்க்கு வந்து மார்னிங் சாப்பிட மாட்டாங்க, அதனால செம பசின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம் வந்து காலியானது தெரிஞ்சிச்சு இங்கே உட்காந்துருந்தாலே. அதனால கீழே போயிட்டோம். ஏன்னா இங்கே உட்காந்து ஒர்க் பண்ண வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. சார்ஜிங் எல்லாமே இருக்குது, பட் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை அந்த இடம். திரும்ப போய் அந்த ஒர்க் ஸ்டேஷனில் எங்கள் கடையெல்லாம் பரப்பி வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் சாப்பிட்டுட்டேன். அவங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருந்தானுங்க. சரி ஒரு டைம் போயிட்டு இவனுங்களை பார்த்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே போனேன். விநாயக் வந்து விளையாண்டுட்டே இருந்தான். அங்கே வந்து 1 hour தான் வந்து இன்டர்நெட் கொடுப்பாங்க போல இருக்கு. அதுவும் கிட்ஸுக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி தான் 1 hour ஆக்சஸ் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. அவன் விளையாண்டுட்டு இருந்தான். சின்னவனுக்கு ரொம்ப அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஞ்சம் நேரம் சாலிட்டர் விளையாண்டான். அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் ஓடிட்டு சுற்றிட்டு இருந்தான். ஸோ அவனுங்களுக்கு கீழே சாப்பாடு கொடுத்துட்டு பார்க்கும்போது தான் பார்த்தேன், அதுக்கும் கீழே ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பையன் வந்து இவனுங்களை மாதிரி தான் வந்திருக்கணும். ஆனால் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள், ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பசங்க வீட்லேயே சொன்னாலே கேட்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா. இங்கே நிறைய பேர் வந்து பிஏ டே அப்படிங்கிறதுனால ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பெரிய புக்கு பாருங்கள், ஃப்ரெஞ்ச்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே இருக்கும். நம்ம சின்ன வயசில் விளையாடுற டாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு கீழே விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் விளையாடலாம் அப்படின்னு போய் கேட்டால் அது யூத் சென்டருங்க அப்படின்னு. நானும் யூத் தாங்க, நம்ப மாட்டேன்ட்டாங்க. இந்த ஏபிசிடி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, அதை வந்து இந்த மாதிரி நம்ம சுத்தணும் அப்படின்னா வரிசையா ஏபிசிடி வரும். இன்னோவேட்டிவா கேம்ஸ், எஜுகேட்டிவாவும் இருக்கிற மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர்ஸும் நிறைய வச்சிருப்பாங்க ஒர்க் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது வந்து பில்ட் பண்ற மாதிரி இந்த மேட்ல வந்து மேக்னெட் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன மாதிரி வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேட் கூட இருக்கும். ஆக்சுவலி பில்ட் பண்ணிவிட்டு கீழே உட்காந்து சில பேர் படிப்பாங்க, ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லுமே கிட்ஸுக்குள்ள செக்ஷன் தான்.
அதுக்கப்புறம் இவனுங்க அவசரமாக விளையாட்டு கவனத்தில் ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. வந்ததுக்கு ஏதாவது புக்காவது எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் பார்த்து எதையோ ஒரு புக்கை எடுத்தான் விநாயக் மட்டும். சரி, அப்புறம் நம்ம கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அவனுங்களுக்கு 4 மணிக்கு திரும்ப கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து ஒரு 3 மணி போல் நம்ம வந்ததுக்கு நம்ம 2 தமிழ் புக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் புக் செக்ஷனுக்கு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் யூஸ்வலி எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நாவல்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். சிறுகதைகள் வந்து ரொம்ப பிடிக்காது. ஏன்னா டக்குன்னு முடிஞ்சு போயிடும்ல. எனக்கு நாவலே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே நிறைய எடுத்து நாவல்ஸ் படிச்சிருக்கேன். நம்ம இந்தியன் ஆத்தர்ஸோட நாவல்ஸ்லாம் நல்ல நல்ல புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பாருங்கள், நிறைய சுஜாதா புக்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய நமக்கு தெரிஞ்ச புக்ஸுமே வச்சுருப்பாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுத்திரக்கனி நடித்த அதே ஃபோட்டோ போட்டு ஒரு புக் வச்சுருக்காங்க பாருங்கள், பெரிய புக்காக. ரீசெண்டாக கொலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதாவோட ஒரு நாவல் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடியா என்னன்னு தெரில, அந்த மாதிரி ரொம்ப முன்னாடி வந்துட்டு அது வந்து டிடியில் வந்து இதுவாக வந்திருக்கு. விவேக் நடிச்சிருக்கான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நெட்டில் தேடி பார்த்தேன், பட் அது கிடைக்கல எனக்கு. ஸோ நான் வந்துட்டு 2 புக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்று வந்து குருதி புனல் அப்படின்னு ஒரு புக்கு, அது நம்ம இந்தியன் ஆத்தரோட தான். அடுத்தது வந்து கந்தில் பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து ஸ்ரீலங்கன் ஆத்தரோடது. ஆக்சுவலி ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்து என்னால் படிக்க முடியலன்னு சொல்லி திரும்ப கொடுத்த புக்கு தான் நினைக்கிறேன். இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா திரும்ப பசிக்குது அப்படின்னாங்க. ஓகே, பால் குடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தான். பல்போனில் நம்ம வாங்கினேன் ஃப்ரெஞ்ச் வெண்ணிலா ஞாபகம் வந்துச்சு. அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்தா ரொம்ப நேரம் ஏதோ வளவளன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை சூடு பண்ணிட்டு அந்த பவுடரை போட்டு ஆத்திட்டு குடிச்சு பார்த்தேன். சுகர்லாம் இருந்தது. சரின்னு ஓகே அப்படியே கொடுத்துட்டேன். நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.